ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்டா, மொறுன்னு 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்யக்கூடிய சிக்கன் 65 எப்படி வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். சிக்கன் 65ன்னு சொன்னால் பிடிக்காத ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஃபுட் இது. அதுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 3 கரண்டி சிக்கன் 65 மசாலா, 1/4 கரண்டி உப்பு, சிக்கனு, ஒரு ½ லெமனு, ஒரு முட்டை, 1/4 டம்ளர் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 கரண்டி, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 கரண்டி, ஆயில் 1 ஸ்பூன். முட்டையை உடச்சி போட்டு ஒரு 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த 1/4 டம்ளர் தயிரை ஊற்றி ½ லெமனை புழிஞ்சு போடணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலாவையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 1 கரண்டி நம்ம ஆயில் விட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டி வைக்கணும். உங்களுக்கு கலர் பொடி தேவைப்பட்டால் நீங்கள் கலர் பொடி யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா அந்த மாதிரி நம்ம நல்லா அடித்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு மசாலா கோட்டிங் சரியான முறையில் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி அமைஞ்சாதான் நம்மளோட சிக்கன்லேருந்து அந்த மசாலா பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டி சிக்கனோடையே இருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த மசாலாவும் சிக்கனோட 2 டேஸ்ட்டும் கலந்து சூப்பராக இருக்கும். 30 மினிட்ஸ் அப்படி ஊற வச்சிடலாம். நம்ம என்ன பண்ணணும், எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்னு இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் இந்த மசாலா கோட்டிங்கும் இந்த எண்ணெயோட அந்த ஹீட்டாகிற தன்மை இந்த 2ம் மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான சிக்கன் 65 உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அப்படி இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அந்த ஒரு சைடு வேகிறதுக்கு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே அந்த எண்ணெயிலேயே விட்டுறணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா சைடும் நல்லா ஃபுல்லாகவே வெந்து நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குது, அதே நேரம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடணும். மசாலா பிரியாமல் சிக்கனோடையே ஃபுல்லாக ஒட்டி இருக்கு. இப்போ எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு போடுறோம்னா அதே மாதிரி ஹையில் வச்சு நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒன்றா எடுத்து நம்ம போடணும். சீக்கிரமும் வெந்துடும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.